So next we are going to discuss the chemistry part, matter and its nature. So இதில் இந்த matter and its natureல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா நார்மலி the changes அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சேஞ்சஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அந்த ரப்பர் பேண்டை வந்து நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன்னு வச்சுங்க. அப்போ அந்த ரப்பர் பேண்டோட ஷேப் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகுது. பட் அகைன் அந்த ப்ரெஷர் கொடுத்து இழுத்த ரப்பர் பேண்டை திருப்பியும் அந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன்னா நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி நடக்கிறது என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். புரியுதுங்களா? சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு த மில்க் இஸ் டர்ன்ட் இன்டு கர்ட் இல்லையா, பால் வந்து தயிராக மாறிடுது. திருப்பியும் அந்த தயிராக மறந்த பாலாக மாற்ற முடியுமா? மாற்ற முடியாது. ஸோ அந்த மாதிரி நடக்கிற சேஞ்சஸ் என்னது, கெமிக்கல் சேஞ்சஸ். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் வந்து நிறைய நம்ம வந்து என்ன பண்ணுறோம், நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து த சேஞ்சஸ், த ஃபிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்ச். ஃபிசிக்கல் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் சேஞ்ச் டெஃபினிஷன் கேட்பாங்க 2 மார்க்கில். The physical change does not involve the formation of any new substance. அது ஞாபகம் வச்சுக்கணும். Does not involve the formation of any new substance and it is readily reversible. புரியுதுங்களா? அதில் நிறைய எக்ஸாம்பிள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த விஷுவல் பார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். broken stick, ஒரு ஸ்டிக் வந்து உடஞ்சிடுது, அது வந்து என்ன சேஞ்ச் அப்படின்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? சரியா? பாருங்கள். So let me break the stick into 2 pieces and find out the change that happened. I break a stick into 2 pieces. I keep the pieces on table in such a way the piece acquire the shape of the original stick. அப்போ உடைச்சதை திருப்பியும் நம்ம என்ன பண்ணலாம், ஜாயின் பண்ணால் அதனுடைய ஷேப் வரும். புரியுதுங்களா? சரியா? அப்போது அது வந்து என்னது, ரிவர்சிபிளாக நடக்குது. பட் வந்து அந்த ஒரிஜினல் ஸ்டிக்கான ஷேப்பை எடுத்துகிட்டு வர முடியாது. புரியுதுங்களா? பட் அதனுடைய சேஞ்சஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் அது என்ன நடக்குது, ஃபிசிக்கல் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்னொரு அருமையாக கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ட்ரே சாண்ட் அயன் ஃபில்லிங்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அயன் ஃபில்லிங்ஸ், இந்த இரும்பு தூள்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து மண்ணில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கலந்துடுறோம். இப்போ மேக்னெட்ஸ் வச்சு இது பண்ணும்போது என்ன பண்ணுறோம், அந்த மேக்னெட்டை வைக்கும் போது அந்த அயன் எல்லாமே வந்து அதில் வந்து அட்டாச் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறது என்னது, ஃபிசிக்கல் சேஞ்ச். புரியுதுங்களா? அதுதான் செப்பரேஷன் ஆஃப் அயன் ஃபில்லிங்ஸ் ஃப்ரம் சாண்ட் யூஸிங் மேக்னெட். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டலைசேஷன், சப்ளிமேஷன், பர்னிங் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சேஞ்ச் தான். கிறிஸ்டலைசேஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சைனா டிஷ். ஸோ இது ஆக்டிவிட்டியை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா கிளியராக தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா டு ஷோ தட் கிறிஸ்டலைசேஷன் இஸ் யா ஃபிசிக்கல் சேஞ்ச். அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா டிஷ், ஃபனல், கோனிக்கல் ஃப்ளாஸ்க், ட்ரைபாட் ஸ்டாண்ட், வயர் காஸ், பியூரேட் ஸ்டாண்ட், ஃபனல் ஹோல்டர் அண்ட் சல்ஃபியூரிக் ஆசிட், காப்பர் சல்ஃபேட், ஃபில்டர் பேப்பர், இதெல்லாம் தேவை. ஸோ ப்ரொசீஜர் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் எ லிட்டில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இன் எ சைனா டிஷ். அதில் என்ன பண்ணுறோம், ஆட் சஃபிஷியன்ட் அமௌண்ட் ஆஃப் காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டல் டு கெட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அப்போ அதில் என்ன பண்ணுறோம், அந்த வாட்டர் இருக்கு இல்லையா அந்த சைனா டிஷ்ஷில், அதில் என்ன பண்ணுறோம், காப்பர் சல்ஃபேட்டை வந்து ஆட் பண்ணுறோம். Then add a few drop of acid, sulfuric acid to the solution. அதில் என்ன ஆட் பண்ணுறோம், sulfuric acid ஆட் பண்ணுறோம். Then heat the solution till the crystal are completely dissolved. ரெண்டுமே டிசால்வ் ஆகிற மாதிரி ஹீட் பண்ணுறோம். Allow the solution to cool and then filter it. அதை நல்லா கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், அதை ஃபில்டர் பண்ணுறோம். So continue to cool the filtered solution for some more time without disturbing it. After some time crystals are formed in the solution. அப்போ அதுலேருந்து அதை ஃபில்டர் பண்ணி எடுக்கும்போது திருப்பியும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த காப்பர் சல்ஃபேட் கிறிஸ்டலை திருப்பியும் என்ன பண்ணுறோம், அதை ரீகெயின் ஷேப் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நடக்கிறது தான் வந்து என்னது, கிறிஸ்டலைசேஷன். புரியுதுங்களா? ஒரு நியூ ப்ராடக்ட் எதுவுமே ஃபார்ம் ஆகாது, பட் வந்து ரெடிலி ரிவர்சிபிள் ப்ராசஸ். புரியுதுங்களா? இதுதான் வந்து என்னது, கிறிஸ்டலைசேஷன். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சப்ளிமேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்ளிமேஷன் என்னன்னு சொல்கிறான், ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்றான். அதில் பாருங்கள், டு ஷோ த சப்ளிமேஷன் இஸ் எ ஃபிசிக்கல் சேஞ்ச். camphor, china dish, funnel, tripod stand, wire gauze and bunsen burner. ஸோ இது எப்படி ப்ரொசீஜர்னு பார்த்தீங்கன்னா, டேக் அ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் camphor in a china dish. அதில் எடுத்துக்கிறோம். இன்வெர்ட் எ ஃபனல் ஓவர் த டிஷ். அப்போ அந்த ஃபனல் என்ன பண்ணுறோம், அந்த சைனா டிஷ் மேலே இன்வெர்ட் பொசிஷனில் வச்சிடறோம். க்ளோஸ் த ஸ்டெம் ஆஃப் த ஃபனல் வித் எ காட்டன் பிளக். அப்போ அந்த மேலே இருக்க அந்த ஃபனலோட அந்த ஓப்பனிங் பார்ட் அது இருக்கு இல்லையா, அதில் வந்து காட்டன் வச்சு ப்ளக் பண்ணிடுறோம், க்ளோஸ் பண்ணிடுறோம். ஆன் ஹீட்டிங் இட் ஜென்ட்லி camphor is converted into vapor. இந்த இடத்துல என்ன ஆகுது, கேம்பர் ஹீட் பண்ணும்போது அதனாவது வேப்பராக மாறுது.
the vapor of the camphor get condensed on the wall of the funnel. புரியுதுங்களா? அப்போ வேப்பர் ஆகுறது எங்கே போய்ட்டு அதில் இதாகிடுது, அப்படியே வந்து அந்த வால் ஆஃப் த ஃபனல் இருக்கு இல்லையா, அதில் வந்து என்ன ஆகிடும், அப்படியே கண்டென்ஸ்டு ஃபார்மில் ஸ்டோர் ஆகிடுது. புரியுதுங்களா? சரியா? ஸோ இதில் நம்ம என்ன அப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, see the process of converting a solid directly into gaseous state is known as sublimation. புரியுதுங்களா? சரியா? ஸோ அதுதான். ஸோ ஃப்ரம் திஸ் ஆக்டிவிட்டி we observe that camphor at first vaporized but it was deposit back camphor on the side of the funnel. திருப்பி என்ன ஆகுது, the side of the funnel ஸ்டோர் ஆகுது. புரியுதுங்களா? சரியா? Also the chemical composition of camphor has not changed and the reaction was reversible. Therefore heating of camphor is a physical change அப்படின்னு சொல்கிறாங்க. heating of camphor is என்னன்னு சொல்கிறாங்க, physical change. புரியுதுங்களா? அப்போ சப்ளிமேஷன் என்ன ப்ராசஸ், அது physical change. இதெல்லாம் 1 மார்க்கில் இருக்கலாம். கிறிஸ்டலைசேஷன் ஃபிசிக்கல் சேஞ்சா கெமிக்கல் சேஞ்சாக கேட்பான். அதேமாதிரி சப்ளிமேஷன் ஃபிசிக்கல் சேஞ்சா கெமிக்கல் சேஞ்சா. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு பர்னிங் ஆஃப் எலக்ட்ரிக் பல்ப். அதில் வந்து அந்த டங்ஸ்டன் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லைட் போட்டோம்னா அது ஹீட் ஆகி என்ன ஆகுது, லைட் வந்து என்ன ஆகுது, எமிட் ஆகுது. அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் பண்ணோன்னா திருப்பியும் என்ன ஆகுது, அது கூல் ஆகிடும். பட் அதில் என்ன ஃபிசிக்கல் சேஞ்ச் தான் நடக்குது. புரியுதுங்களா? சரியா? ரிவர்சிபிள். திருப்பியும் அது அந்த ஹீட் ஆகி லைட்டை எமிட் பண்ணுது, திருப்பியும் அது என்ன ஆகுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டா கூல் ஆகிட்டு திருப்பியும் நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுது. அதுதான் ஃபிசிக்கல் சேஞ்சுன்றது. அதுதான். ஸோ ஃபிசிக்கல் சேஞ்ச் டஸ் நாட் இன்வால்வ் த ஃபார்மேஷன் ஆஃப் எனி நியூ சப்ஸ்டன்ஸ் அண்ட் இட் இஸ் ரெடிலி ரிவர்சிபிள். இது என்ன பண்ணால் ரிவர்சிபிள் ப்ராசஸில் எடுத்துகிட்டு வரலாம். அதுதான் அங்கே சொல்கிறாங்க. ஸோ when electric current is passed through the filament of bulb, the filament start glowing, there is a change in appearance of filament. இல்லைங்களா? So when the current is cut off, the glow of bulb stops and original reappearance is stored. அப்போ எலக்ட்ரிக் பல்ப் என்ன சேஞ்சு, ஃபிசிக்கல் சேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆக்டிவிட்டியும் கொடுத்துருக்காங்க. the change of state is a physical change. ஸோ அதுதான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். புரியுதுங்களா? சரியா? பாருங்கள், சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ். ஸோ இதில் வந்து இப்போ இந்த லிக்விட் வந்து சாலிடாக மாறுதுன்னு வச்சிங்களேன், அதுக்கு என்ன ப்ராசஸ், solidification. புரியுதுங்களா? தென் அதே இந்த சாலிட் வந்து லிக்விடாக மாற்றோம்னா மெல்ட்டிங். ஸோ மெல்ட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும், சாலிட் வந்து லிக்விடாக மாறும். ஸோ லிக்விட் வந்து நெக்ஸ்ட்டு சாலிடாக மாறும்போது solidification. இதுதான் வந்து இந்த ஃப்ரீசிங் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தண்ணியை ஊற்றி வச்சு ரெஃப்ரிஜிரேட்டரில் உள்ளே வச்சுட்டு நல்லா கூல் ஆனோன்னா நெக்ஸ்ட்டு அதை எடுத்து பார்த்தா என்ன ஆகும், லிக்விட் வந்து என்ன ஆகிடும், சாலிட் ஸ்டேட்டாக மாறும். புரியுதுங்களா? அதுதான் solidification அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இந்த சாலிட் ஸ்டேட் வந்து கேஸாக மாறுதுன்னு வச்சுங்க. புரியுதுங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமேஷன் அண்ட் டெபாசிஷன் இந்த ப்ராசஸில் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ இதில் பண்ணும்போது அப்போ என்ன ஆகுது, சாலிட் வந்து சப்ளிமேஷனில் பண்ணும்போது கேஸாக மாறுது, அதே கேஸ் வந்து சாலிடாக மாறுனா டெபாசிஷன். புரியுதுங்களா? சரியா? இது நெக்ஸ்ட்டு இதே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸ் வந்து லிக்விடாக மாறுது. அப்போது கேஸ் வந்து என்ன ஆகுது, வேப்பரைஸ்டாக மாறி லிக்விடாக மாறும், அது வந்து கண்டென்சேஷன். அதே லிக்விட் வந்து கேஸாக மாறுதுன்னா எவாப்ரேஷன் ப்ராசஸ் மூலமாக என்ன ஆகும், லிக்விட் வந்து கேஸாக மாறும். அப்போ இந்த 3 சப்ஸ்டன்ஸ் இந்த சேஞ்சஸ் வந்து இது மாறுது இல்லையா, இது எல்லாமே என்னன்னு சொல்கிறான், ஃபிசிக்கல் சேஞ்சஸ் தான். புரியுதுங்களா? என்னது, அதான் பாருங்கள், in all the above activity the changes takes place only in the physical property of a substance. So a physical changes generally reversible. No new substance is formed. இதில் வந்து வேறு நியூ சப்ஸ்டன்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகலை. ஸோ இதை வச்சு தான் வந்து இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, அது சேஞ்சஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு அங்கே எக்ஸாம்பிளில் வந்து விஷுவல் பார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், சேஞ்சஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வாட்டர் டியூ டு ஹீட்டிங் அண்ட் கூலிங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, ஹீட் பண்ணுறாங்க. அதை ஒரு பீக்கரில் என்ன பண்ணுறாங்க, ஐஸை போட்டு அதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது, மெல்ட் ஆகி என்ன ஆகுது, லிக்விட் வாட்டராக மாறிடுது. புரியுதுங்களா? சரியா? அதுக்கப்புறம் எவாப்ரேஷன் நடக்குது. ஸோ அந்த பாயிலிங் நடக்கும்போது அதுலேருந்து அந்த வேப்பர் வரும் இல்லையா, எவாப்ரேஷன் நடந்து ஸோ கேஷியஸ் ஸ்டேட்டாக மாறுது. திருப்பியும் அங்கே கண்டென்சேஷன் நடந்து திருப்பியும் என்ன ஆகுது, அது லிக்விடாக மாறுது. புரியுதுங்களா? அதே அந்த லிக்விடை திருப்பியும் நம்ம கூல் பண்ணும்போது ஃப்ரீசிங் டெக்னிக்கில் கூல் பண்ணும்போது திருப்பியும் என்ன ஆகுது, சாலிட் ஸ்டேட்டாக மாறுது. ஸோ அதுதான் வந்து இங்கே சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக நீங்கள் விஷுவல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ லிக்விடை வந்து சாலிடாக மாறுது, தென் சாலிட் கேஸாக மாறுது, திருப்பியும் கேஸ் வந்து லிக்விடாக மாறுது. புரியுதுங்களா? இதுதான் வேரியஸ் ப்ராசஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே எதில் வருது, ஃபிசிக்கல் சேஞ்ச் அதில் வருது. புரியுதுங்களா? சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடியது கெமிக்கல் சேஞ்சஸ்.